கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது நம்முடைய உடல் அழியாது என்பதை தூய சவேரியார் வழியாக நாம அறிந்து கொள்கின்றோம். அவர் மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததால் அவருடைய உடல் அழியவில்லை. கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய ஒரு பாகம் அழியாத பாகமாக இருக்கிறது. என்ன பாகம்? நாக்கு அழியாமல் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படி இறை வார்த்தையை நீங்களும் நானும் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாம எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்கூட பார்க்கிறோம் இல்லையா? இறை வார்த்தையை அறிவித்தவர்களுடைய உடல் அழியவில்லை, அவர்களுடைய நாவு அழியவில்லை. இறை வார்த்தையின் மீது பற்று கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது, இவ்வுலகில் வாழ்ந்து இறக்கின்ற பொழுதும் இரவாமையை பெற்றவர்களாக இருப்போம், இரவா புகழ் அடைந்தவர்களாகவும் நாம் இருப்போம் என்பது இந்த புனிதருடைய வாழ்க்கையின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை.